அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2019 ப்ரீவியஸ் இயர்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் ஒரு கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அந்த 100 கேள்விகளை என்னங்கிறத பார்த்துடலாம். அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளிர்ந்தாழ்ந்து காணப்படுகிறது. இதற்குரிய இலக்கண குறிப்பு சரிதான். ஒரு பொருள் பன்மொழி என்பது சரி. தைத்திங்கள் என்பது எந்த பெயரை குறிக்கும்? தைத்திங்கள் என்பது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், கால பெயரை குறிக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான். இதற்குரிய சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. வியநகர் குறைபடா கொளல் குழுடை கொல. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா, கொல குறைபடா கூளுடை வியநகர் என்பது சரியான விடையாகும். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. சுற்றம், சீர்தூக்கு, சிந்தனை, சாட்டை, சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம். இதான் இதுல பாத்தீங்கன்னா சி வரிசை. இதுல நம்மளுக்கு என்ன தெரியும்? இதை நம்ம வச்சிருந்தாவே எந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் வருங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஒன்று, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு தேவை என்ன? நாட்டுக்கு தேவை கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல அரண் என்பது சரியான விடை. வாழை, வாழை, வாழை. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இதுல வாழை என்பது இளம் பெண்ணை குறிக்கும். வாழை என்பது மரவகை. வாழை என்பது ஒரு மீன் வகையை குறிக்கும். இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டேக்ஸ் ஆபீஸ். இதற்கு சரியான விடை. ஆன்சர் கரெக்ட் தான். வருமான வரி அலுவலகம் என்பது சரி. வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்கம். வலது பக்க சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா, வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பதுதான் இதற்கு வலுவு சொல்லற்ற தொடராகும். அணித்து எதிர்ச்சொல்லை கண்டறிக. அணித்து இதற்குரிய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தொலைவில் என்பது சரியான விடை. சேர்த்து எழுதுக. பனை கூட்டல் ஓலை என்ன வரும்? பனை ஓலை என்பது சரியான விடை. அன்பகத்து எல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்ந்தற்று. இத்தொடரில் அன்பகத்து இல்லா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம்? இதை நம்ம எப்படி பிரிப்போம்? அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா என பிரிக்க முடியும். இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. இதுல நீலமுடி தரித்த பல மலைசேர் நாடு, நீரமதம் என பாய்ந்து நிரம்பு நாடு. இதுல நம்மளுக்கு தெரியும், இயைபுனா கடைசி எழுத்துக்கள், அதாவது வரிகள் ஒன்றி வர தொடுப்பது. நாடு, நாடு என்பது சரியான விடை. தாயொப்ப பேசும் மகள் என்ற உவமைக்கு பொருள் என்ன? தாயை போல பேசும். தாயொப்ப பேசும் மகள். இதுக்கு தாயை போன்று பேசுதல் என்பது சரியான விடை. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த செய்வினையை செயற்பாட்டு வினையாக. இதற்கு சரியான விடை. உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது என்பது சரியான விடை. நாலடியார் எனும் நூலை பாடியவர்கள் இது நம்ம வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது சமண முனிவர்கள் தான் நாலடியாரை பாடியவர்கள் ஆவார்கள். மணிமேகலையின் தோழி கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல மணிமேகலையின் தோழி பார்த்தீங்கன்னா சுதமதி என்பது சரியான விடை. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மணிமேகலை என்பது சரி. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை? இதுல துறைகள் 65 அப்படின்னு பார்த்தோம். புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை 11 என்பது சரியான விடை. பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன? எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். ஏறுதழுவுதலை பற்றி நம்ம படிச்சிருப்போம் புது புக்குல. இதுல
முல்லைக்களி என்பது சரியான விடையாகும். ஈ என இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று. இப்பாடலடிகளை பாடியவர் கலைதின் யானையார். இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி. இதற்கு கூற்று ஒன்று மட்டும் சரி என்பது சரியான விடையாகும். இந்த பாடல் வடிகளை பாடியவர் கலைதின் யானையார் என்பது சரி. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரம் என்பது சரி. சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் இது வள்ளலார் ராமலிங்க அடிகளார் ஆவார். அடுத்தது இனிப்பு எண்ணத்தை கொடுக்கும். இனிப்பு பார்த்தீங்கன்னா வளம், துவர்ப்பு, ஆற்றல், புளிப்பு, இனிமை, கார்ப்பு, உணர்வு. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மற்றும் மொரீசியஸ் ஆகும். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல கவிக்கோ அப்துல் ரகுமான் ஆவார். ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? ஆற்காடு என்பது பார்த்தீங்கன்னா அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி தான் ஆற்காடு என அழைக்கப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் ஆவார். காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937 ஆண்டு என்பது சரியான விடையாகும். அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனைனா முதல் எழுத்து. இதுல பார்த்தீங்கன்னா அரி ஆ, அதாவது 1, 3, 4 பொருந்தி வருவது. அதனால இது பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் மோனை என்பது சரியான விடை. ஆறுமுக நாவலாரை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் என்பது சரியான விடை. நடுவணரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டனை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2006 என்பது சரியான விடை. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல் என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா சிற்ப செந்நூல் என்பது சரியான விடை. நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எந்தன்னு பார்த்தீங்கன்னா தந்த சிற்பக்கலை தான் நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கியது. ஸ்வீடன் நாட்டின் பேர் லாக்கர்க்விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி குப்புசாமி. அவர் தான் ஸ்வீடன் நாட்டின் பேர் லாக்கர்விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவராவார். ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர் என்பது சரியான விடை. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர். இது எழுதினவங்களுக்கெல்லாம் தெரியும், அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான் ஆவார். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையார் என்பது சரியான விடை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்ற உவமை மரபைகள் புதுமைகளை சேர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தின தாசன் என்பது சரியான விடை. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். இதெல்லாம் நம்ம பார்க்க அப்படியே மனப்பாடமே ஆயிரும். சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? நரசிங்க முனையரையர் என்பவரால் சுந்தரர் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார். யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது? யார் பாடிய சித்தர்ன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் பாடிய பாடல்கள் தான் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயமனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வடிகளை பாடியவர் எந்த சித்தர்னு பார்த்தீங்கன்னா கடுவழி சித்தவராவார். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இரட்டர மொழிதல் அணி என அழைக்கப்படுகிறது. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது பார்த்தீங்கன்னா எந்த இலக்கியம் என்று அண்ணா கூறுகிறார்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணியாகும். அறிவடிவ மாய்பின் வடிவுமாகி என்ற தொடரில்
அரி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரி என்பதன் பொருள் சிங்கம் என்பதாகும். நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சீரா புராணம். நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் சீரா புராணமாகும். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் என்பது சரி. ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் என்பது சரியான விடை. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இது எவ்வகை வாக்கியம்? நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின என்பது தொடர் வாக்கியமாகும். நன்னூல் எவ்வகை நூல்? இது எந்த வகை வாக்கியம்? நன்னூல் எப்படி எந்த வகையான நூல்னா இது ஒரு வினா வாக்கியம். இது ஒரு இலக்கண நூல் என்பது அதனுடைய வகையாகும். விடைக்கேற்ற வினா. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். அப்போ பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்பது சரி. பாடலில் வரும் திணையை கண்டுபிடி. வான் உப்புகும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே. இது எந்த திணையை குறிக்கும்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பொதுவியல் திணை என்பது, அதாவது அந்த பொதுவாக பாடாத திணையெல்லாம் பாடுவதுதான் பொதுவியல் திணையாகும். சாரி, அது பாடான் திணை. இலக்கண குறிப்பு பசிக்கயிறு. இது என்ன வரும்? இதற்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உருவகம் ஆகும். அகரவரிசை மொழிபெயர்ப்பு முன்னீர் மேடுபள்ளம் மனத்துயர் மீமிசை. இதற்கும் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மாவரிசையில மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடுபள்ளம் மொழிபெயர்ப்பு. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. படுவிடம். இதில் பயின்றுள்ள தொகைநிலை தொடர். படுவிடம் இது 3 காலத்துக்கும் பொருந்தும். இது வினைத்தொகையை சாரும். எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. இதுல அடி அரி இரு இதெல்லாம் வேர்ச்சொல். இனிது அப்படிங்கிறது வேர்ச்சொல் கிடையாது. வந்தான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன? வந்தான்னா அதனுடைய வேர்ச்சொல் வா என்பதாகும். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. மா என்ற ஓரெழுத்தின் ஒரு மொழியின் பொருள் பார்த்தீங்கன்னா விலங்கு என்பது சரி. வலுவுச்சொல் இல்லாத தொடரை எழுதுக. சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்ல. சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று என்பது சரியான விடை. அடுத்தது பொருந்தாத இணை. இதுல இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம், நாதகுந்தனார் குண்டலகேசி, சீத்தலை சாத்தனார், மணிமேகலை, திருத்தக்க தேவர், வளையாபதி என்பது பொருந்தாத இணையாகும். பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. உள்ளம், வீடு, இடம். இதுல பாத்தீங்கன்னா பொருந்தாத சொல் பாத்தீங்கன்னா அழகு என்பது ஆகும். அரும்புதல் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? அரும்புதல் இதனுடைய எதிர்ச்சொல் பாத்தீங்கன்னா மெலிதல் என்பது சரியான விடை. இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் எதது? சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகும். பொருத்தமான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சி, முல்லை, மருதம். இதுல பாத்தீங்கன்னா பொருத்தமானது பாத்தீங்கன்னா மருதத்திற்கு வைகரை என்பது பொருத்தமான இணையாகும். இதற்கு பாத்தீங்கன்னா யாமம் நினைக்கிறேன். யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் ஏற்பாடு. இதற்கு பாலை வந்தா நண்பகல் வரும். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்ன? இதுல என்னென்ன நயங்கள் பார்த்தீங்கன்னா மோனை, எதுகை, இயைபு 3 நயங்களும் பயின்று வருகிறது. நாலடியாரை தொகுத்தவர் யார்? நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார் என்பது சரியான விடை. திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல், போற்றும் நூல். இது மாதிரி கேள்விகள் திருவள்ளுவ மாலைங்கிறது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாமயங்கி. இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஆகும். நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. இதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கூற்றுமே சரி என்பதுதான் சரியான விடை. நீலகேசி குண்டலகேசி எனும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி ஆகும். கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர். இவர் புறநானூறில் ஒரு பாடலிலும்
பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். இதுல 2 கூற்றுமே சரி என்பது சரியான விடை. தமிழரின் வாழ்வியல் கருவூல நூல், இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி புறநானூறு என்பதாகும். தமிழுக்கு கதி நம்ம லாஸ்ட்லையும் பார்த்தோம். திருக்குறள், தீனா கம்பராயணம், அதாவது தீ திருக்குறள், காண கம்பராமாயணம், அதை கதிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி, இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் ஆகும். அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து என்பது சரியான விடை. யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் எந்த மன்னர் காலத்து சிற்பிகள்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து சிற்பிகள் ஆவர். தில்லையாடி வள்ளியம்மை, இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் ஆகும். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள் ஆவார். மனித மூளையில் தண்ணீர் அளவு எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% என்பது சரியான விடை. கொன்ஸ்டான் எனும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் என்ன? கொன்ஸ்டான் அப்படின்னா எனதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா அஞ்சாதவன் என பொருள்படும். ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னைக்கு வந்த 8 திங்களும் எந்தெந்த நூல்களை படித்தார்? அவர் படித்தது வடமொழி மற்றும் தமிழ் மொழி நூல்களை படித்தார். ஒப்புரவு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு உதவுவது என்பது சரியான விடை. வல்லை எனும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும்? வல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களால் பாடப்படும் ஒரு பாடலாகும். பரிதிமார் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாருங்க, ஜியு போப்பாவார். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராப்பி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர், இவரோட தமிழின்பம் நூல் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பௌமென்றான் கெல்லை என்று வரையறுத்தவர் யார்? வேங்கடம் குமரி தீம்புணர் பௌவமன மென்றான் கெல்லை என்று வரையறுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காக்கை பாடினியார் ஆவார். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள், இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, 26,350 அடிகள் ஆகும். நாடக சாலையொத்த நற்கர சாலை ஒன்று நீடுலகில் உண்டு நிகழ்த்து என்று கூறியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார் ஆவார். ஆனந்தநங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வானம் வசப்படும். ஆனந்தநங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானம் வசப்படும். ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான் ஆவார். மோகனரங்கன், அவரை நம்ம சொல்றப்ப என்ன சொல்லுவோம், ஆலந்தூர் மோகனரங்கன். அப்போ ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர், இது நம்ம படிக்கிறப்பவே அவரோட பெயர் ஞாபகம் வந்துடும், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் என்னும் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாடக நூலாகும். பொறுத்துக குயில் பாட்டு நம்ம பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், துறைமுகம் சுரதா, பால்வேதி அப்துல் ரகுமான். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. நரகத்தில் இடர்படும் நடலை எல்லோம், இக்கூற்றில் நடலை என்பதன் சொல்லின் பொருள் என்ன? நடலைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தை குறிக்கும். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 412 ஆகும். பலபட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்றல் விடு தூது என்பது சரியான விடை. தஞ்சை வேதநாயக சாத்திரியார் அவர்களின் ஆசிரியர் ஸ்வார்ட்ஸ் பாதிரியார் என்பது சரியான விடை. உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் யார்? உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸில் ஒரு 100 கேள்வி பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் 2019 கேட்கப்பட்ட ஒரு 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.